வணக்கம். வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப். நெக்ஸ்ட் 3 months, அக்டோபர், நவம்பர், டிசம்பர் 2025, அடுத்த 3 மாதம் எல்லாருக்கும் பயங்கரமான ஆர்வம் வந்துடுச்சு. என்ன நடக்க போகுது, பர்டிகுலராக நம்ம ராசிக்கு என்ன நடக்கும், அதோட லக்னத்தோட காம்பினேஷனோட சேர்த்து சொன்னால் இன்னும் சூப்பராக இருக்கும். நட்சத்திரத்தையும் கொஞ்சம் கம்பைன் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போட நீங்கள் இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான். நான் வந்து இந்த வீடியோவை டீட்டெயிலாக பேசுகிறேன். வீடியோட எண்டில் இதுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷனும் கொடுக்குறேன். முழுசாக அந்த வீடியோவை பாருங்கள். கும்பராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ஜென்ம சனி விலகின பிறகு நிறைய பேருக்கு வந்து மனசு ஒரு உற்சாகம். இந்த வருஷம் 2025 ஏகப்பட்ட பேருக்கு வந்து ஒரு மாதிரி ஒரு ஸ்ட்ரெஸ் குறைஞ்சிருக்கு, ஒரு நெருக்கடி குறைஞ்சிருக்கு. ஆனால் முழுமையாக எதுவுமே மாறல. இன்னும் கூட ஏதோ ஒரு விஷயம் மாறினா நல்லாயிருக்கும், இன்னும் கூட இது கிடைச்சா நல்லாயிருக்கும், இன்னும் அது நடந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்போட நிறைய பேருக்கு நிறைய விஷயம் தொடர்ந்து நடந்துட்டு தான் இருக்குது. சரி, இதுக்கெல்லாம் எப்போ தான் ஒரு நிவர்த்தி, எப்போ தான் ஒரு பலன் மாறும், எப்போ தான் ஒரு விஷயம் கிடைக்கும்? அப்போ இந்த 2025 லாஸ்ட் ஒரு 3 months இருக்குது, அக்டோபர், நவம்பர், டிசம்பர். இதில் ஏதாவது ஒரு சேஞ்சஸ் நடக்குமா அப்படிங்கிற ஒரு அனலைசிஸ் பண்ணி பார்க்கும்போது நமக்கு சில விஷயங்கள் புரியுது. கும்பராசியில் 3 நட்சத்திரங்கள் இருக்குது. அவிட்ட நட்சத்திரம் இருக்குது, சதயம் இருக்குது, பூரட்டாதி இருக்குது. இந்த 3 நட்சத்திரங்களை சேர்ந்த கும்பராசியை சேர்ந்தவங்களுக்கு பிறக்கும் பொழுதே அவிட்டம்னா செவ்வாய் தசையில் தொடங்கியிருப்பீங்க, அது சதயம் வந்தால் ராகு தசையில் தொடங்கியிருப்பீங்க, அதோட பூரட்டாதியாக இருந்தால் குரு தசையில் வாழ்க்கையை தொடங்கியிருக்கும். இப்படின்னு வச்சுப்போம். 5 விஷயத்தை நீங்கள் வெரிஃபை பண்ணணும். அது என்னென்ன வெரிஃபை பண்ணணும் அப்படின்னா, கும்பராசின்றது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. நீங்கள் வீடியோ தொடர்ந்து பார்க்குறீங்க. அதில் என்ன நட்சத்திரம், சதயமா, பூரட்டாதியா, அவிட்டமா? 3வது, நீங்கள் என்ன தசா புத்தி நடக்குது, சனி தசையா, புதன் தசையா, கேதுவா, சுக்கிரன்? ஏன்னா அடுத்தடுத்து அதுதான் தசைகளை கொண்டு போகும். ஸோ சனி தசையா, இல்லை குரு தசையா, இல்லை புதனா, இல்லை கேதுவா, இல்லை சுக்கிரனா? ஆல்மோஸ்ட் இந்த ஒரு கிராஃப் வச்சுப்போம். அதுக்குள்ளே என்ன புக்தி நடக்குது? அதில் 9 புக்திக்கும் வாய்ப்பு இருக்குது. செவ்வாய் புக்தி கூட இருக்கலாம், ராகு புக்தியாகவும் இருக்கலாம், கேது புக்தியாகவும் இருக்கலாம். அப்போ என்ன புக்தி நடக்குது? இந்த கால்குலேஷன் அடிப்படையில் கும்பராசி இப்போ ஒரு செட்டப் வந்துட்டீங்க. இந்த லாஸ்ட் 3 months வந்து பொதுவாக அந்த கும்ப ராசிக்கு சாதகமாக இருக்கா? குரு வக்ரமடையும், சனி வக்ர நிவர்த்தி அடையும். ஆல்மோஸ்ட் கேது கிட்டேருந்து விலகி புதன், சுக்கிரன், செவ்வாய், சூரியன் எல்லாமே நகர ஆரம்பிச்சிடும். ஆல்மோஸ்ட் கும்பராசிக்கு அடுத்த 3 மாதங்கள் இன் ஜென்ரலே சாதகமாக தான் இருக்குது, ஃபேவராக தான் இருக்குது. ஃபைனான்ஷியலாக ஃபேவராக இருக்குது, ஜாப் வைஸ் ஃபேவராக இருக்குது, ஒரு பிஸ்னஸ் வைஸ் ஃபேவராக இருக்குது, ஒரு மணி வைஸ் ஃபேவராக இருக்குது, ஒரு வெல்த் வைஸ் ஃபேவராக இருக்குது. மேரேஜ் லைஃப்பில் உள்ள சின்ன சின்ன பிரச்சனைகளை ரிசால்வ் பண்ணுறது, ஹெல்த்லேருந்து ஒவ்வொரு கம்பெனி ஹெல்த்தை நல்லபடியாக கொண்டு வருது, ஒரு மைக்ரேஷன், ஒரு டிரான்சிட், ஒரு ட்ரான்ஸ்ஃபர் வேணும். எஜுகேஷன், ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து எஜுகேஷன் கொஞ்சம் பெட்டர்மெண்ட் ஆகுது. கரெக்டாக போட்ட பிளான் படி நச்சுன்னு நடக்கிறது. இதெல்லாம் வந்து கும்பத்துக்கு சாதகமாக இருக்குது. இந்த வருஷத்துடைய கடைசி 3 மாதங்களில் சாதகமாக இருக்குது, டவுட்டே இல்லை. இப்போ நாம் வந்து 5வது ஒரு விஷயத்தை வெரிஃபை பண்ண போகிறோம். அது என்னென்னா, எந்த லக்னத்தை சேர்ந்திருந்தால் இந்த ராசியுடைய பலன் ஆக்டிவாக அதை வேலை செய்யும். ஏன்னா இந்த ராசிக்கு அதிபதி எப்படி பார்த்தாலும் சனியுடைய தன்மைன்னு ஒன்று இருக்குது. அது நல்லதை கொடுத்துட்டு தான் இருக்கும். நல்லதை கொடுக்கும், ஹார்ட் ஒர்க்கு பலன் கொடுக்கும், பணம் கொடுக்கும், உழைப்பு கொடுக்கும், முன்னேற்றத்தை கொடுக்கும், எல்லாமே கொடுக்கும். பட் அந்த லக்னத்தோடு சேரும் போது அந்த லக் ஆக்டிவேஷன் காம்பினேஷன் எப்படி வந்து நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஸோ நீங்கள் வெரிஃபை பண்ணிட்டீங்க, ராசியை வெரிஃபை பண்ணிங்க, நட்சத்திரம், தசா, புக்தி. சரி, நடக்கக்கூடாத தசை ஏதாவது இருக்கா இந்த கும்பத்துக்கு? வந்து இந்த சமயத்தில் இந்த தசை நடக்காமல் தான் நல்லது அப்படின்னா என்ன தசை அப்படின்னு பார்த்தா, பொதுவாக கும்பமே சனியுடைய ராசி தான். சனி தசை நடக்கலாம், புதன் தசை நடக்கலாம், சுக்கிர தசை நடக்கலாம். பட் நடக்கக்கூடாத தசை இந்த டைமில் ராகு அல்லது கேது தசை, ராகு அல்லது கேது புத்தி. இப்போ ராகு நடக்கிற வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஏன்னா சதய நட்சத்திரம் கும்பத்திலே இருக்குது, பிறக்கும் போதே ராகு தசை நடக்கும். ஸோ ராகு தசை நடக்கிற வாய்ப்பு ரொம்ப கம்மி. பட் ராகு புக்தி நடக்கிற வாய்ப்பு அதிகம் இருக்குது, கேது புக்தி நடக்கிற வாய்ப்பு அதிகம் இருக்குது, கேது தசை நடக்கிற வாய்ப்பு அதிகம் இருக்குது. அது இல்லாமல் இருந்தால் சூப்பர். ஸோ சனி தசையோ, இல்லை குரு தசையோ, இல்லை புதனோ, இல்லை சுக்கிரனோ நடந்தால் சூப்பர். சூரிய தசைலாம் இல்லாமல் இருந்தால் நல்லது. பட் அது கூட பெரிய பாதிப்பு இருக்காது இந்த சமயத்தில். இப்போ நம்ம வந்து லக்னத்துக்குள்ளே வந்துடலாம். 6 லக்னங்கள் நான் சொல்கிறேன் ஃபேவரபுளாக. கும்பராசியில் பிறந்துட்டீங்க, பட் ஒரு 6 லக்னம் காம்பினேஷன்: ரிஷப லக்னம், மிதுன லக்னம், கன்னியா லக்னம், துலாம் லக்னம், தனுர் லக்னம், மகர லக்னம். இந்த 6 லக்னத்தை சேர்ந்து நீங்கள் கும்பராசியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு பொருளாதார ரீதியாக ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது, உங்களுக்கு வேலை விஷயத்தில் ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது, உங்களுக்கு லோன் ட்ரை பண்ணுறீங்க, ஃபைனான்ஷியல் சப்போர்ட் ட்ரை பண்ணுறீங்க, ஒரு மேரேஜ் ட்ரை பண்ணுறீங்க, லவ் ரிலேஷன்ஷிப் சக்ஸஸ் ஆகணும்னு நினைக்கிறீங்க, ஹெல்த் நல்லா ஆகணும்னு நினைக்கிறீங்க, எஜுகேஷனில் நீங்கள் வந்து சக்ஸஸ் பண்ண நினைக்கிறீங்க, எக்ஸாம்ஸை கிளியர் பண்ண நினைக்கிறீங்க, ஃபாரின் ட்ராவல் பண்ண நினைக்கிறீங்க, மைக்ரேட் ஆகணும்னு நினைக்கிறீங்க, விசா ப்ராசஸ் கிளியர் ஆகணும்னு நினைக்கிறீங்க, உங்களுக்கு ஏதோ ஒரு லக் வேணும்னு நினைக்கிறீங்க, அந்த லக்கை ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறீங்க. இது எல்லாமே வந்து நான் சொன்ன இந்த ரிஷபம், மிதுனம், கன்னி, துலாம், இந்த தனுசு, இந்த மகரம், இந்த 6 லக்னத்தை சேர்ந்து கும்பராசியாக இருந்து உங்கள் தசா புத்தியும் நல்லா இருந்து உங்கள் பேர்த் சார்ட்டில் அந்த தசா லார்ட் நல்ல பொசிஷனில் நல்ல ஸ்கோரில் எக்ஸ்ட்ராடியாக பண்ணியிருந்தாருன்னா
ஷட்பலா ஸ்கோர் உங்கள் நவாம்ச D9 D10 நல்லா பண்ணியிருந்தாங்கன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு இந்த முறை இந்த வருஷத்தில் இந்த கடைசி 3 மாதங்களில் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் நடக்கக்கூடிய டிரான்சிஷன் எல்லாமே ஃபேவராக இருக்கும். இதையும் தாண்டி நான் உங்களுக்கு டீட்டெயிலாக எவ்ரி மந்த் ப்ரிடிக்ஷன் கொடுக்க போகிறேன். பட் இப்போ 2025 இந்த லாஸ்ட் 3 மந்த்ஸில் இந்த கும்பராசியை சேர்ந்த நீங்கள் பொதுவாகவே நல்ல பலன் நெருங்கி வருது. அதோட இந்த 6 லக்னம் நீங்கள் சேரும்போது முழுமையான பலன் தரப்பு உடனே உங்கள் மனசில் தோணும், நாங்கள் அந்த லக்னமே இல்லை. வி ஆர் கும்பராசி கும்ப லக்னம், வி ஆர் கும்பராசி மீன லக்னம், வி ஆர் கும்பராசி மேஷம், வி ஆர் கும்பம் அண்ட் கடகம், வி ஆர் கும்பம் அண்ட் சிம்மம், வி ஆர் கும்பம் அண்ட் விருச்சிகம். இந்த காம்பினேஷன் உள்ள எங்களுக்கு என்ன தான் பண்ணுறது? டஃப் அண்ட் சேலஞ்சிங் டைம் தான் இல்லைன்னு சொல்லலை. பட் இருந்தாலுமே உங்களுக்கு நான் அதுலேயும் ஒரு விஷயம் சொல்கிறேன். ஒருவேளை அன்ஃபேவரபிள் லக்னாக்குள்ளே நீங்கள் வந்தாலுமே தசாபுக்தி பர்த் சார்ட்டில் ஸ்ட்ராங்காக பொசிஷன் எடுத்துருச்சுன்னா, அதோடைய யோகங்களை ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துருச்சுன்னா, எந்த விதமான பிளானட்டும் நெகட்டிவாக தோஷமே இல்லாமல் போயிடுச்சுன்னா ரிசல்ட்ஸை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஒருவேளை அங்கே ஏதாவது ஒரு மைனஸ் வந்தால் தான் இப்போ உள்ள இந்த டிரான்சிஷனில் நான் சொன்ன இந்த லக்னங்களை சேர்ந்திருந்தால் மாற்றமாக இருந்திருந்தால் உங்களுக்கு சில பல விஷயங்கள் இன்னும் கொஞ்சம் இழுபறியாக நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதை கிளியராக கன்ஃபார்ம் பண்ணி ரொம்ப ரொம்ப கிளியராக நான் சொல்கிறேன். ராசி, அதுக்குள்ளே இருக்கிற நட்சத்திரம், அதுக்கடுத்து அதை பேஸ் பண்ணி வரக்கூடிய வயசுக்கு ஏற்ப தசா, அதை பேஸ் பண்ணி வரக்கூடிய புக்தி, கடைசியாக அந்த லக்னம் பொருத்தம், அதுக்கப்புறம் தான் உங்கள் பர்த் சார்ட்டோட பிளானட்டரி பொசிஷன், இது கரெக்டாக காம்பினேஷன் வந்துடுச்சுன்னா சக்ஸஸ். இப்போ நீங்கள் பார்த்தது நான் ரொம்ப டீட்டெயிலாக கொடுக்குறேன். உங்கள் ராசி என்ன, உங்கள் லக்னம் என்ன, உங்கள் நட்சத்திரம் என்ன, உங்கள் தசா என்ன, உங்கள் புக்தி என்ன, 5 விஷயத்தை நீங்கள் வெரிஃபை பண்ணணும். 5 விஷயத்தை எப்படி வெரிஃபை பண்ணுறது? அந்த 5 விஷயத்தை தெரிஞ்சுக்கிறது உங்களுக்கு என்ன டீட்டெயில் வேணும்? உங்கள் நேம், அது உங்களுடைய பெயர், உங்களுடைய அடையாளம். அடுத்தது உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டேட்டு, மந்த்து, இயர். நீங்கள் உலகத்தில் எந்த மூலையில் பிறந்திருந்தாலும் நீங்கள் பிறந்த தேதி என்ன, மாதம் என்ன, வருடம் என்ன, டேட் ஆஃப் பர்த். அடுத்தது உங்களுடைய டைம் ஆஃப் பர்த், நீங்கள் அந்த பர்டிகுலர் டேட்டில் என்ன டைம் பிறந்தீங்க, காலையிலையா, மாலையிலையா, இரவா. ஸோ உங்களுக்கு அது என்ன டைம் ஆஃப் பர்த், எந்த ஊரில் பிறந்தீங்களோ அந்த ஊருடைய டைம் ஆஃப் பர்த். நீங்கள் இப்போ வசிக்கிறது எங்கே வேணா இருக்கலாம், ஆனால் பிறந்த ஊர் எங்கே, அந்த பிறந்த ஊர் அன்று அந்த என்ன நேரம் அப்படிங்கிறத குறிப்பு. இதை பேஸ் பண்ணி உங்களுடைய ஹாரோஸ்கோப் ஜென்ரேட் ஆகிடும். இந்த ஹாரோஸ்கோப்பில் என்ன இருக்கும் அப்படின்னா உங்களுடைய ராசி என்னது க்ளீனாக காமிச்சிடும். சந்திரன் மூன் சைன் சொல்கிறாங்க. ஸோ இந்தியன் வேதிக் அஸ்ட்ராலஜி படி அது மூன் சைன். உங்களுடைய ராசி, உங்கள் மனசு, உங்கள் மனநிலை, உங்கள் உணர்வுகள், இது சம்மந்தப்பட்டது. அதுக்கு அடுத்தது நம்ம பார்க்குறது உங்களுடைய நட்சத்திரம். அந்த ராசிக்குள்ளேயே 3 நட்சத்திரம் வந்துடும். அந்த 3 நட்சத்திரத்தில் எந்த நட்சத்திரத்தை நீங்கள் சேர்ந்துருக்கீங்க, அது இன்னும் டீப்பாக உங்களுடைய கர்மா பலன்னு சொல்லுவோம். இல்லைனா உங்களுடைய ப்ரீவியஸ் பர்த்துடைய குட் அண்ட் பேட் எப்படி கேரி ஆகுது, ப்ளஸ் அந்த நட்சத்திரத்தில் தசா கால்குலேஷன் வந்துடும். என்ன தசை தொடங்கும், எந்தெந்த வயசில் அந்த தசா பிரேக் ஆகி மாறிட்டே இருக்கும் அப்படிங்கிற ஒரு பிரேக்கப் இருக்கும். ஸோ உங்கள் நட்சத்திரம், உங்கள் ராசி 2 விஷயம் வந்துடுச்சு. 3வது உங்கள் லக்னம். உங்கள் லக்னம் என்பது நீங்கள் பிறந்த நேரத்திலேருந்து உதயமாகக்கூடிய லக்னம், ஜனன லக்னம். அதுதான் உங்கள் தலை, அதுதான் உங்கள் விதி. அதன் அடிப்படையில் உங்களுடைய ஹாரோஸ்கோப் எப்படி இருக்குது, ஒரு லக்கி ஹாரோஸ்கோப்பா, ஒரு யோகமான ஜாதகமா அப்படிங்கிறத டீட்டெயிலாக நீங்கள் பார்க்க முடியும். அந்த லக்னம் தெரிஞ்சிட்டிங்கன்னா அதுக்கு அடுத்தது உங்கள் நட்சத்திரம் நான் சொன்ன பாருங்கள். அந்த நட்சத்திரத்துலேருந்து என்ன தசை நீங்கள் தொடங்கியிருக்கீங்க பை பர்த்தில், இப்போ என்ன வயசாகுது, அந்த வயசுக்கு இப்போ என்ன தசை நடக்குதுன்ற ஒரு கேல்குலேஷன், பிரேக்கப் ஸ்பிளிட் கேல்குலேஷன் இருக்குது. அதில் என்ன தசை நடக்குது, அதில் என்ன புக்தி. ஏன்னா தசாங்கிறது டோட்டலாக இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சனி தசைனா 19 வருஷம், குரு தசைனா 16 வருஷம், புதன் தசைனா 17 வருஷம், சுக்கிரன்னா 20, சூரியன்னா 6, சந்திரன்னா 10, செவ்வாய்னா 7, ராகுனா 18, கேதுனா 7. ஸோ இந்த மாதிரி தசை பெரிய பீரியடாக இருக்கும். அதில் சப் கால்குலேஷன் 9 புத்தியும் உள்ளே வந்துடும். அந்த 9 புத்தியில் என்ன புக்தி இப்போ நடக்குது, இந்த 5 விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இப்போது நான் இந்த கொடுத்த ப்ரிடிக்ஷன் நீங்கள் ஈஸியாக உங்களோட கம்பைன் பண்ணி பார்க்கலாம். சரி, இந்த 5 மேட்டர் தெரிஞ்சுக்கிறதுக்கு என்கிட்ட டேட்டா இல்லை, என்கிட்ட டீட்டெயில் ஹாரோஸ்கோப் இல்லைன்னு நினைக்கிறவங்க உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும், உலகத்தில் எங்கே பிறந்திருந்தாலுமே உங்களுடைய அந்த டேட் ஆஃப் பர்த் அண்ட் டைம் ஆஃப் பர்த் அண்ட் டீட்டெயில்ஸை www.lifehoroscope.in அந்த வெப்சைட்டில் ஹாரோஸ்கோப் அப்படிங்கிற ஒரு டைட்டிலில் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ஜென்ரேட் பண்ணி ஆன்லைன்லேயே ஒரு சாஃப்ட் காப்பியாக உங்களுக்கு மெயின்லேயே வந்துடும். இதை நீங்கள் எடுத்து அந்த டேட்டாவை ரீட் பண்ணிக்கலாம். இந்த ப்ரிடிக்ஷன் நீங்கள் மேட்ச் பண்ணி ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும். இதை தவிர அதர் சர்வீஸஸும் வெப்சைட்லேயே கொடுத்துருக்கேன். ஒரு டீமாகவும் அது ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு என்ன மாதிரியான சர்வீஸ் தேவையோ அதை ப்ராப்பராக நீங்கள் பயன்படுத்திக்கலாம். நிறைய ஃப்ரீ ஒரு வியூவுக்காக ப்ளஸ் உங்களுடைய நிறைய ஃப்ரீ வீடியோஸ் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அது எதுக்குன்னா உங்களோட நாலேஜுக்காக. அந்த நாலேஜ் ரிலேட்டட் வித் என்னென்னா உங்களுக்கு வாஸ்து ப்ளஸ் நியூமராலஜி ப்ளஸ் ஆஸ்ட்ராலஜி ரிலேட்டடான வீடியோஸும் கொடுத்துருக்கேன். ஃபுல்லாக போய் பாருங்கள்.
ஸோ இந்த வீடியோவை மேட்ச் பண்ணி தெளிவாக அடுத்த 3 மாதங்களை பற்றின ஒரு டீட்டெயிலை புரிஞ்சுங்க. வாழ்த்துக்கள். மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சி உங்களை சந்திக்கிறேன். பை ஃப்ரம் சங்கர் நாராயண். வணக்கம்.